ஹிந்தி திணிக்கப்படுவதை அடுத்து மத்திய அரசுக்கு எதிராக திமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. வரும் 25ஆம் தேதியன்று மாவட்ட தலைநகரங்களில் மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திமுக மாணவரணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி தரப்புல மும்மொழி கொள்கைக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசு கண்டித்து தொடர் முழக்க போராட்டமானது நடத்தப்போவதாக திமுக தரப்புல ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல திமுக மாணவர்கள் அனைவரும் பெருந்தலாக கலந்து கொள்ள ஒரு அழைப்பானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்தானது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அவர் தெரிவித்த கருத்தானது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இருமொழி கொள்கையை ஆதரித்து தமிழ்நாட்டில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி சார்பில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமான நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில திமுகவினுடைய மாணவரணி கூட்டமானது தற்பொழுது இன்றைய தினம் சென்னை திமுக தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துல முக்கிய ஒரு தீர்மானமாக பாஜக அரசை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பாஜக அரசை சந்தித்து வரக்கூடிய 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை நடத்தப்போவதாக அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இந்த போராட்டமானது திமுக மாணவரணி சார்பில் இந்த போராட்டமானது நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டது. சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுதியில இந்த மாணவரணி போராட்டமானது நடத்தப்படும். திமுகவினுடைய மாணவரணி செயலாளர் எழிலரசன் தலைமையில இந்த போராட்டமானது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை திமுக மாணவரணி முன்னெடுக்கிறத நம்ம பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.